பாமக நிறுவனர் ராமதாஸ் அந்த கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்துக்கு நேற்று ஃபேஸ்புக் வழியாக ஒரு அழைப்பு விடுத்திருந்தார். இன்றைக்கி காலையில் 10 மணிக்கு மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடக்க போது எல்லாரும் கலந்துக்கணும் அப்படின்னு ஒரு அழைப்பு விடுக்கிறாரு. இன்றைக்கி காலையில் 10:30 மணி நிலவரப்படி என்ன நிலவரம்னு அங்கே இருக்கக்கூடிய செய்தியாளர்களிடம் விசாரிக்கும் போது அவங்க சொல்லக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா, மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்துக்கு 95% மேற்பட்ட மாவட்ட செயலாளர்கள் வரவில்லை. பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் நிர்வாக வசதிக்காக 108 மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ 108 மாவட்டம்னு சொன்னால் மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட தலைவர்கள்னு 216 பேர் முக்கியமான நிர்வாகிகளாக இருக்காங்க. இவர்கள் தவிர்த்து மாநில அளவிலான நிர்வாகிகளும் இருக்காங்க. இதில் பெரும்பாலானவர்கள், அதாவது 95% பாய்காட் பண்ணியிருக்காங்க. அன்புமணி ராமதாஸும் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை. இப்போ வந்திருக்கிறதெல்லாம் யார் அப்படின்னு பார்க்கும்போது தென் மாவட்டங்களை சேர்ந்த மாவட்ட செயலாளர்களில் ஒரு சிலர் வந்திருப்பதாகவும், மாநில நிர்வாகிகள், அதுபோல் முன்னாள் மாநில நிர்வாகிகள், முன்னாள் மாவட்ட செயலாளர்கள் போன்ற பதவியில் இல்லாதவர்கள் நிறைய பேர் அங்கே வந்திருக்காங்க அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க. கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி தான் வன்னியர் சங்கத்தினுடைய சித்திரை முழுநிலவு வன்னியர் இளைஞர் பெருவிழா மாநாடு மகாபலிபுரத்தில் நடந்தது. அந்த மாநாட்டில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் ராமதாஸ் பேசிய விஷயம் அப்படிங்கிறது அந்த கட்சிக்குள்ளேயே ஒரு சலசலப்பை ஏற்படுத்துச்சு. நிறைய தொண்டர்கள் வெளிப்படையாகவே ஃபேஸ்புக் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் ராமதாஸினுடைய பேச்சை விமர்சனம் செய்திருந்தார்கள். பாட்டாளி மக்கள் கட்சி தொடங்கப்பட்ட இத்தனை ஆண்டுகளில் நிறுவனர் ராமதாஸ் பேசக்கூடிய பேச்சை அந்த கட்சியை சேர்ந்த தொண்டர்களே விமர்சிப்பது இதுதான் முதல் முறை அப்படின்னு சொல்கிறாங்க. வழக்கமாக அந்த கட்சியை சேர்ந்த தலைவர்கள் பேசக்கூடிய கருத்தையோ அல்லது அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களையோ மற்ற கட்சியை சேர்ந்தவர்கள் தான் விமர்சிப்பாங்க, எதிர்ப்பாங்க. ஆனால் முதல் முறையாக அந்த கட்சியை நிறுவியவர் வன்னியர் சங்கத்தினுடைய நிறுவனரான ராமதாஸ் மாநாட்டில் பேசிய விஷயங்கள் தொண்டர்கள் மத்தியில் ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு. தொண்டர்கள் அதை ரசிக்கவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நேற்று கூட பார்த்தோம் அப்படின்னா அவர் ஃபேஸ்புக்கில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்துக்கு அழைப்பு விடுக்கிறாரு. அந்த பதிவில் கூட கமெண்ட் செக்ஷனில் பார்க்கும்போது பாமகவை சேர்ந்த சமூக ஊடக பேரவை, பாமகவினுடைய நிர்வாகிகள், இப்படி பாமகவின் ஆதரவாளர்கள்னு சொல்லிட்டு பெரும்பாலும் டாக்டர் ராமதாஸ் அழைப்பு விடுத்திருக்கக்கூடிய இந்த கூட்டத்தை விமர்சித்து, இல்லை நீங்கள் ஓய்விடுங்க ஐயா, போதும், உடல்நலனை கவனித்துக் கொள்ளுங்கள், கட்சியை அன்புமணி ராமதாஸ் பார்த்துக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய கமெண்ட்டுகளும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது ஒரு புறம் இருக்க, நிர்வாகிகள் தரப்பில் விசாரிக்கும் போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பாமகவினுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்துக்கு பாமகவின் தலைவரோ அல்லது நிறுவனரோ அழைப்பு கொடுத்தாங்கன்னா வழக்கமாக அது எங்களுக்கு இந்த மாதிரி சோஷியல் மீடியா மூலமாக தெரியாது, ஒவ்வொருத்தருக்கும் இண்டிவிஜுவலாக இன்விடேஷன் வரும். அது கடிதம் வாயிலாக வரும், இல்லைனா தொலைபேசி வாயிலான அழைப்பாக இருக்கலாம். அந்த முறையில் தான் எங்களுக்கான அழைப்பு வரும். அப்படி இருக்கும்போது நாங்கள் கலந்து கொள்வோம். இது சமூக வலைதளம் மூலம் இப்படி ஒரு தகவல் பரவி இருக்கிறதுனால அது உண்மையிலேயே டாக்டர் ராமதாஸ் தான் அந்த போஸ்ட்டை பதிவு பண்ணாரா அல்லது வேறு யாராவது அதை பதிவு செய்தார்களான்னு எங்களுக்கு தெரியாது. அதனால் தலைமையிடமிருந்து நேரடியாக எங்களுக்கு கம்யூனிகேஷன் வர வரைக்கும் நாங்கள் யாரும் கலந்து கொள்ள போவதில்லை அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க. அப்போது வராதவங்க எல்லாருமே டாக்டர் ராமதாஸினுடைய ஆதரவாளர்களா அப்படிங்கிற கேள்வியும் எழலாம். அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, எங்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி தான், எங்களுக்கு ராமதாஸும் அன்புமணி ராமதாஸும் 2 பேரும் ஒன்று தான். அவங்க 2 பேரும் தான் எங்கள் கட்சியினுடைய வழிகாட்டிகளாக இருக்காங்க, எங்கள் கட்சியினுடைய 2 கண்கள் போல இருக்காங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இவர் வேற அவர் வேறன்னு பார்க்கல. ஆனால் இந்த சலசலப்புகள் நடக்கக்கூடிய சூழலில் எந்த ஒரு தவறான முடிவும் எடுக்கக்கூடிய ஒரு சூழலாக இது உருவாயிடக்கூடாது. அதனால் கட்சியில் எந்த நடைமுறை வழக்கமாக பின்பற்றப்படுமோ அதை நாங்கள் பின்பற்றி கொண்டிருக்கிறோம். நாங்கள் எந்த ஒரு எதிர்ப்பையும் இதிலெல்லாம் காட்டவே இல்லை. முறையாக கட்சியினுடைய தலைவர், நிறுவனர் எங்களுக்கு அழைப்பு கொடுத்தாங்க அப்படின்னா அவங்க அழைப்பு கொடுத்த அடுத்த சில மணி நேரங்களில் நாங்கள் எல்லாருமே ஒரு இடத்துல கூடுவதற்கு தயாராக இருக்கிறோம். அதுவும் மாநாட்டை பொறுத்த வரைக்கும் அன்புமணி ராமதாஸ் மாநாட்டு குழு தலைவராக நியமிக்கப்பட்ட பிறகு இது பிரம்மாண்டமான ஒரு மாநாடாக அமைந்திருக்கிறது. அவர் எங்கள் எல்லாரையும் அழைச்சி, நிர்வாகிகளெல்லாம் அழைச்சி ஒரு விருந்து கொடுத்திருந்தார், நிர்வாகிகளை பாராட்டவும் செய்திருந்தார். அந்த அளவுக்கு அவர் எங்களுக்கு இந்த மாநாட்டுக்கு உழைத்தவர்களுக்கு ஒரு நன்றியை செலுத்தியிருக்கிறார். அதே மாதிரி நாங்கள் எல்லாரும் அவருக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய விதமாக அவருக்கு ஒரு பாராட்டு விழாவை நடத்தணும்னு விருப்பப்படுறோன்னு பாமக நிர்வாகிகள் சில பேர் சொல்கிறாங்க. டாக்டர் ராமதாஸை பொறுத்த வரைக்கும் மாநாட்டு மேடையில் பேசும்போது கட்சிக்காரர்களை மட்டுமல்லாமல் தன்னுடைய மகனையும் மறைமுகமாகவே விமர்சிக்க செய்திருக்கிறார் அப்படின்னு அரசியல் பார்வையாளர்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் காடுவெட்டி குரு அவர்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்களும் ப்ரெஸ் மீட்லாம் நடத்தி வன்னியர் சங்க மாநாட்டை விமர்சனம் பண்ணியிருக்காங்க. அந்த மாநாட்டு மேடையில் அன்புமணி குடும்பத்தினருக்கு முக்கியத்துவம் வழங்கப்பட்டது, இடஒதுக்கீடு தியாகிகளுக்கு ஏன் முக்கியத்துவம் வழங்கப்படலை அப்படிங்கிற கேள்விகள் எல்லாமும் அவங்க எழுப்பியிருந்தாங்க. இப்படியான ஒரு சூழலில் தான் இன்னைக்கு திண்டிவனத்தில் இருக்கக்கூடிய தைலாபுரம், அதுதான் டாக்டர் ராமதாஸினுடைய இல்லம், அங்கே தான் இந்த கூட்டத்துக்கு அழைப்பு விடுத்திருக்கிறாங்க. இந்த கூட்டத்தில் தற்போது கிடைத்திருக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில்
ஒட்டுமொத்த மாவட்ட செயலாளர்கள் மாவட்ட தலைவர்கள் எண்ணிக்கையில் சுமார் 5% அளவுக்கு தான் வந்திருக்கிறாங்க. அதில் வந்திருப்பவர்களில் பெரும்பாலானவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய முன்னாள் நிர்வாகிகள், தற்போது பதவிகளில் இருக்கக்கூடியவர்களோ பொறுப்புகளில் இருக்கக்கூடியவர்களோ வரலை அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருக்கிறார்கள். இந்த கூட்டத்துக்கு பிறகுதான் அடுத்த கட்டம் என்ன அப்படிங்கிறது தெரிய வரும். 2026 சட்டமன்ற தேர்தலை நோக்கி பாட்டாளி மக்கள் கட்சி நகர தொடங்கி இருக்கக்கூடிய சூழலில் அந்த கட்சியினுடைய நிறுவனர், தலைவர் இவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த சலசலப்பு என்பது தொண்டர்கள் மத்தியிலும் பேசு பொருளாக மாறி இருக்கு. ஏன்னா ஒரு பக்கம் அதிமுக பாஜக கூட்டணி அமைஞ்சிருச்சு, இன்னொரு பக்கம் திமுக வலுவான கூட்டணியை அமைத்திருக்கிறது, இன்னொரு பக்கம் ஒரு பாப்புலரான ஆக்டர் விஜய் கட்சி தொடங்கி இருக்காரு, இளைஞர்கள் பெருமளவுக்கு அந்த கட்சியில் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவர்களுக்கு இருக்கிறது. இப்படியான சூழலில் பாட்டாளி மக்கள் கட்சி அடுத்த கட்டமாக எந்த நகர்வை முன்னெடுக்க போகிறது அப்படிங்கிற கேள்வியும் எழுந்திருக்கிறது.